ஹாய். ஸோ இப்போ நம்ம டே 4ல் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ இந்த டே 4 இருக்குதுல்ல, இதில் நம்ம நான், நீ, நீங்கள், அவன், அவள், அவங்க, இவங்க, அது, இது, இதை மாதிரி இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். கரெக்டு தானே? நீ எங்கே போயிட்டுருக்க. ஸோ அப்போ அந்த நீங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி இல்லை அந்த வாட் இவன் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது தெரியுமா? நான் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன தெரியுமா? மே அப்படின்னு அர்த்தம். மே. சரிங்களா? அதெல்லாம் மே அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஹம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படின்னா மே, நாம் அப்படின்னா ஹம். சரிங்களா? இது வந்து நாமுக்கு மட்டும் வராது. நாங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் என்ன தான் வரும்? ஹம் தான் வரும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டரை குறிக்கிறது. ஹீங்கிறது யாரை குறிக்கிறது? ஆணை குறிச்சிருது. சரிங்களா? இப்போது ஆண். அதேமாரி இவள் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்குது. சரிங்களா? இப்போ இந்த இவன், இவள் இது எல்லாத்துக்குமே என்ன வரும் தெரியுமா? ஏ, ஓ, யஹ், வஹ் இப்படியே வந்துடும். அதாவது இப்போது இவன், இவள், அவன், அவள், இது, அது, இந்த, அந்த, இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இவன், இவள் அப்படி பார்த்துருக்கோமா? இதில் நம்ம வந்து ஏவும் சொல்லலாம், யஹும் சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஏ, யஹ் அப்படிங்கிறது தனியாக வராது. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும். ஏன்னா அது இப்போ தான் ஜெண்டரே குறிக்கும். இவன் மொட்டை கட்டையா, டே யார்டா ஒன்று அடித்தான், இவன் அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஏ அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த எஹ் எங்கே யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எஹ் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை வரும். அதாவது லடுக்காவோ அல்லது லடுக்கியோ வரும். லடுக்கா லடுக்கினா என்ன ஒன்றும் கிடையாது, பாய் கேர்ள்னு சொல்லல. அதாவது ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு, இந்த பையன் அப்படிங்கிறதுக்கு குறிக்கிறது. இப்போ ஏ. அதே மாதிரி அவன் அப்படிங்கிறதுக்கு ஓ. அதே மாதிரி வகு வந்துருச்சுன்னா என்ன வரும்? வெறும் வகுங்கிறது ஒரு மீனிங்கே கொடுக்காது. சரிங்களா? தமிழில் வந்து யார் அடித்தா அவன், அவள் அப்படிங்கிறது இதுலேயே வந்து ஆணா பெண்ணாங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவன்னா கண்டிப்பாக ஆணை தான் குறிக்குது, அவள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண்ணை தான் குறிக்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஓ அப்படின்னா அது ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா அப்படின்னு தெரியாது. வகுங்கிறது ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ணுறோம். அது லடுக்காவோ லடுக்கியோ அப்படின்னு சேர்த்தா தான் ஓகே இது வந்து ஆணை தான் குறிக்குது, ஓகே இது வந்து பெண்ணை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டெஃபினேஷன் நமக்கு வந்து புரியும். சரிங்களா? அதுதான். இப்போ இது பாருங்களேன், இது அது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? ஏ, ஓ இப்படியே மொட்டைக்கடையாக சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பொருள் தான் குறிக்குது, உயிரற்ற ஒரு பொருள். அப்போது ஏ, ஓ அப்படிங்கிறது இது அது அப்படிங்கிறத நமக்கு குறிச்சிக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி இந்த பேனா, இந்த ஃபோனு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஏ ஃபோன், ஓ ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி யஹ் ஃபோன், வஹ் ஃபோன் அதுவும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஓலடுக்கா ஓலடுக்கி அதுவும் சொல்லிக்கலாம், வஹலடுக்கா வஹலடுக்கி அதுவும் சொல்லிக்கலாம். அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இந்த அந்த அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் தெரியுமா? இஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ், உஸ். இது வந்து ஒரு மீனிங்கை குறிக்காது. ஏன்னா இதுலேயே பாருங்களேன், ஏழு அடுக்கா ஓல் அடுக்கா அப்படிங்கிறனாலும் இந்த பையன் அந்த பையன் அப்படின்னு இருக்குது. இதில் வெறும் இந்த அப்படின்னு தான் இருக்குது. இதில் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அது ஆனா பெண்ணா இல்லை வேறு ஏதாவது பொருளா, இந்த ஃபோனு இந்த லைட்டு அப்படிங்கிறத ஆட் பண்ணல. ஆனால் இந்த சென்டென்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த லெசனில் உங்களுக்கு புரியும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அந்த அப்படின்னா ஒரு மீனிங்கே கொடுக்காது. எந்த பொருள் வாங்கினேன் இந்த அப்படின்னு சொல்லாமா? வாங்க மாட்டேன். இந்த பொருள் அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இஸ் உஸ் அப்படின்னு இருக்கட்டும்.
நான் அதுக்கடுத்த லெசனில் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே, இப்போது இந்த 4 தான் மெயின். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது இவன் இவள் அப்படிங்கிறதுக்கு ஏ ஓ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது அது அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஏ ஓ அப்படிங்கிறது சிங்கிள் வேர்ட்ஸாக நம்ம எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சிங்கிள் வேர்டு, இவன் அவள் அது இது அப்படிங்கிறது. ஆனால் இந்த பையன் அந்த பொண்ணு இந்த பேனா அந்த லைட்டு இப்படி நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல சேம் இதுவும் நம்ம சொல்லிட்டு அதுக்கடுத்த வார்த்தை நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் 2 இதுவும் சொல்கிறேன்னா 2 இதுவுமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இடத்துல எப்படி, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மதுரையில் வந்து என்ன சொல்லுவாங்க, சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே இது சென்னையில் எப்படின்னா வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படிங்கிறதுனால சில பேர் அப்படியும் சொல்லுவாங்க இப்படியும் சொல்லுவாங்க. நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா 2யுமே கற்று வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஆனால் அவங்க ஏதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியாமல் இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? டன். இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து பாருங்கள். டன். இப்போ பாருங்கள், இவள் அவள் அந்த இந்த எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. கரெக்டாக? அடுத்து அவர்கள். அவர்கள் அப்படிங்கிறது வே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது ப்ளூரல். இவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வே. அதே மாதிரி இதில் இன்னும் சில பேர் இவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படின்னும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏ அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் சொல்லுவாங்க. இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள், நீ. நீனானது தும் தும் நீ அப்படின்னு அர்த்தம். இது வந்து வித்தவுட் ரெஸ்பெக்ட். அதேமாதிரி அதே இது ஒரு அங்கிள் பார்த்து கேட்கும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதனால் நீங்கள் அப்படின்னு ஆப். புரிஞ்சதா? ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் நீ இவன் இவள் அது இது அப்படின்னு நம்ம இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் நல்லா புரியலைன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டே 4ஓட லெசன் ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான திங்கு, மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? இது முடித்ததுக்கப்புறம் அடுத்த இதில் இப்போவே உங்களுக்கு நான் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி காமிச்சிடுவேன். அப்போனா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டே 4 நம்ம என்ன பார்த்தோமோ அதை வச்சு சில சென்டென்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் புரியும். ஏன்னா அடுத்த லைவ் செஷன்லேயே உங்கள்கிட்ட இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பேன். அதனால் நீங்கள் ப்ரிப்பேராக ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அந்த டைமில் நான் சில கொஸ்டின்ஸும் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்பேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த லெசன்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. டன்.